என்றாலே ஒரு காட்சிகளாக அல்லது படங்களாக தொகுத்து தகவல்களை தொகுக்கக்கூடிய ஒரு முறை தான் நமக்கு ஆவணப்படங்களாகவே பல இடங்களை பார்த்துருக்குறோம். ஒரு மனிதனுடைய கொள்கை, அவருடைய போராட்டம், வரலாறு, வாழ்க்கை, அவர் குடும்பம், அவருடைய இறுதி நிகழ்வு, இவை அனைத்தையுமே தொகுத்து ஒரு அவரோடு பயணிப்பது போல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த ஆவணப்படம் இருக்கிறது. இது ஆவண திரைப்படமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இதில் உணர்வு இருக்கிறது, தகவல் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இப்படியான ஒரு 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 ஆவணப்பட மொழியை கொடுத்ததற்காக நான் இயக்குனருக்கு, அந்த குழுவினருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் உணரக்கூடிய ஒன்று நீலம் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். ஏன்னால் தமிழ்நாட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், வஞ்சிக்கப்படுகின்ற மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை ஆவணப்படுத்தல் என்பது பெரிய அளவுக்கு நடக்கிறது இல்லை. அந்த ஆவணப்படுத்தல் இல்லாததுனால அதனுடைய தொடர்ச்சியும் இல்லாமல் போவதை நான் பார்த்து வருகிறோம். ஆவணப்படுத்தல் என்பது அடுத்த கட்ட போராட்ட வழிமுறைக்கு, அடுத்த கட்ட நகர்விற்கு, அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகிறது. ஆவணப்படுத்தல் இல்லாமல் நாம் விட்டது எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கழக அரசுகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வந்தவர்கள், ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து எந்த ஆவணத்தையும் எந்த திரைப்படத்தையும் அவர் இதுவரை செய்ததில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இந்திய எதிர்ப்பை பேச வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய எந்த விதமான மக்கள் மொழியில மக்களிடத்தில் அந்த வரலாறு கொண்டு போகப்பட்டதே இல்லை. எளிய மக்கள் தான், எளிய இயக்கங்கள் தான், எளிய தோழர்கள் தான் இதை ஆவணப்படுத்துகிறார்கள். என்றால் அவர்கள் தான் எளிய மக்களுக்கானவர்கள். அந்த வகையிலே நீலம் இந்த யாழி மற்றும் நீலம் ஆகிய இரு அமைப்புகள், இரண்டு அமைப்புகளினுடைய தோழர்களுடைய இந்த படைப்பு ரொம்ப முக்கியமானது. தலித் சபை அவர்கள் நான் என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து நான் கேட்டிருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன், பாடல்களை நான் கேட்டிருக்கின்றேன். அது என்னன்னா அந்த காலகட்டம் அப்படியே நம்மளுக்கு ஒரு பதிவாக இன்றைக்கு அவர் குரல் இன்னைக்கு கேட்கும் பொழுது 80கள் 90களில் எப்படிப்பட்ட அரசியலை நான் பார்த்தேன் என்பதை அவர் குரல் கேட்கும்போது அந்த வார்த்தைகளில் வரக்கூடிய அந்த உணர்வும் அந்த குரலும் அதை சொல்லுகிறது. அந்த குரலுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் தலித் சுப்பையாவினுடைய, லெனின் சுப்பையாவினுடைய குரலாக இருக்கிறது. அதான் அவர் பேசும் பொழுது சொல்லுகிறார். அதாவது இவர் நாட்டுப்புற பாடல்களில் கேட்ட குரல்கள் மக்கள் அரசியலை பாடுகின்ற, மக்கள் விடுதலையை பாடுகின்ற குரலாக மாறும் பொழுது அதுல சாஸ்திரி சங்கீதம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன நுணுக்கமான அந்த பதிவு ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். அதுல ஒரு 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 பார்ப்பனியத்தன்மை, ஒரு மேட்டிமைத்தன்மை அல்லது ஒரு இல்லாளியத்தன்மை எல்லாம் வந்துடக்கூடாது. அது பாமர மக்களினுடைய குரலில் இருந்தால்தான் அது விடுதலை போராட்ட குரலாக, விடுதலைக்கான குரலாக இருக்கும் என்பதை அவர் ரொம்ப நுணுக்கமாக, தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த குரலை, அவருடைய அந்த பாடலை நம்ம இன்னும் சொல்ல போனால் அந்த மேடைகள்ல நம்ம மணிக்கணக்கில் பேசிட முடியும். ஆனால் ஒரு மக்களை அரசியல் படுத்தி அவர்களை அந்த அரசியல் செயல்பாட்டுக்கு நகர்த்துவது என்பது கலைதான். கலை பண்பாட்டு தளத்தில் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் வெற்றி பெற்று விட முடியாது. எந்த அரசியல் கோட்பாடும் மக்களை சென்றடைந்து விட முடியாது. எளிய மக்களை அரசியல் படுத்தி விட முடியாது. அவர்கள் இயக்கமாக மாற்றிவிட முடியாது. அதை கடந்த 30-40 ஆண்டுகளில் எளிய மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்க திரட்டுவது, அதில் உள்ள அவர்களுக்கான ஒரு கொள்கை உணர்வை கொண்டு வருவது. ஏன்னா இன்னைக்கு கொள்கையை வெறுமன கோட்பாடா மட்டும் ஒரு ப்ரொஃபசர் மாதிரி படிச்சுட்டு போறது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனால் அது மக்களுக்கானதாக மாற்றி எளிய மொழிகளை கொண்டு போய் மக்களுக்கு சொல்லி, மக்களை அமைப்பாக திரட்டி அவர்களுக்கு போராட்டத்திற்கு அணியப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது செய்யும் பொழுதுதான் எந்த கொள்கையும் கோட்பாடுக்கும் உயிரும் வரும். அது ஒரு வரலாறாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பணிகளை செய்யக்கூடிய சிறு சிறு இயக்கங்கள், எங்களை போன்ற அமைப்புகள், எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கை தோழர் லெனின் சுப்பையா அவர்களுடைய இந்த கலை படைப்பு தான். இந்த கலை படைப்பு இல்லாமல் ஒரு சமூகம் அரசியல் மாற்றத்திற்கு தயாராக 1000 முறை நம்ம வீதி வீதியா கத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பண்பாட்டு படைப்பு, கலைப்படைப்பு இல்லை என்றால் சமூகம் மாற்றத்துக்கு தயாராக. ருஷ்ய புரட்சியை பற்றி சொல்லும் பொழுது, சோவியத் எழுச்சியை பற்றி சொல்லும் பொழுது அவங்க டால்ஸ்டாயிலிருந்து, தாஸ்தேவஸ்கியிலிருந்து அவர்கள் ஒரு 100 ஆண்டு கால எழுத்தின் மூலமாக மக்களை அரசியல் படுத்தியது என்பது அவர்களை புரட்சிக்கு அணியப்படுத்தியது என்று சொல்வார்கள். கலைப்படைப்புகள் மூலமாகத்தான் மக்களை அரசியல் திரட்சி படுத்துவது என்பது சாத்தியமாகும். இந்த சமயத்தில் தோழர் லெனின் சுப்பையா இல்லையே என்கின்ற மிகப்பெரிய ஏக்கம் எனக்கு இருக்கிறது.
ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பு வந்து அது ஒரு பண்பாட்டு அமைப்பாக நமக்குள்ளாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர் பண்பாடு அல்லது இதை வீழ்த்தக்கூடிய பண்பாடு அதனுடைய குரலாக இருந்தவர் தோழர் தலித் சுப்பையா அவர்கள். அவருடைய அந்த இந்த இடத்துல அந்த படத்தினுடைய முக்கியத்துவம், இந்த ஆவணப்படத்தின் முக்கியத்துவத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபு தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் அறிவியல்லாம் பார்க்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சி தான் அறிவாக நான் வந்து உணர்கின்றேன். ஏனென்றால் வந்து அது இன்னைக்கு சொல்லப்போனால் அது நவீனமயமாக்கி அது எளிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய குரலாக அவரது குரலாக இருக்கிறது. ஆனால் வந்து இயக்கங்களோடு இணைந்து இயக்கங்களை மக்களிடத்துல கொண்டு செல்வதும் எந்த மேடையாக இருந்தாலும் தான் சொல்ல வந்து துணிந்து சொல்லக்கூடிய ஆளுமை பண்பும் அவருடைய தலித் சுப்பையா அவர்களுடைய பண்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியம். மேடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி பேச முடியாது இல்லைங்களா? எந்த மேடையாக இருந்தாலும் நமது கொள்கையை சொல்லுவதற்குத்தான் அந்த மேடை. நமது கொள்கையை சொல்லுவதற்கு அந்த மேடை பயன்படவில்லை என்றால் அது நமக்கான மேடை இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த வகையில எந்த மேடையிலும் ஆளுமையோடு நம்ம வந்து நம்ம கருத்தை முன்வைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த கொள்கை சித்தாந்தத்திலே ஆளுமையோடு நேர்மையோடு இயங்குகிறோம் என்ற அர்த்தம். அதை அவர் செய்திருக்கிறார். அவரிடம் அந்த நேர்மையும் அந்த ஆளுமை பண்பும் அவர் கற்றறிந்த அந்த கோட்பாடுகளினுடைய ஆழமும் இருந்த காரணத்தினால்தான் எந்த மேடையாக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் பேசியிருக்கிறார். அவர் ஒரு காலத்தின் குரல், ஒரு வரலாற்றின் குரல் அவர். அது வந்து நம்மளுக்கு இந்த நான் வந்து ஆக்சுவலா நேற்று இரவு எனக்கு தெரியும், நான் ஐயாவை பத்தியான இந்த ஒரு ஆவணப்படமாக வருகிறது என்று தெரியும். தோழர் வந்து சொல்லியிருந்தாங்க, வாசிக பாஸ்கர் தோழர் சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன நிகழ்வுன்னு எனக்கு தெரியல. அவருடைய ஆவணப்படம் வந்து கொஞ்சம் தாமதமாக வர வேண்டியது. ஆனால் வந்து அது வந்து இருந்த சில நேரத்துல கிட்டத்தட்ட லெனின் சுப்பையா அவர்களோடய வந்து பயணம் செய்தது போன்ற ஒரு உணர்வு. என்ன சொல்ல போனா நான் லெனின் சுப்பையா அவர்களோடு நான் பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. வாய்ப்புகள் இல்லாம போனது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் வந்து அவரை வந்து ஒரு இன்றைக்கு ஒரு மக்கள் மேடைகளில் வீதிகளில் மக்களிடத்துல உரையாடி கொண்டிருந்த, மக்களிடத்தை அரசியல்படுத்தி கொண்டிருந்தவரை ஒரு இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற ஒரு பெரும் பணியை யாழியும் நீளமும் தோழர் ரஞ்சித் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப முக்கியமானதை பார்க்கிறேன். மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிறது வந்து எனக்குலாம் இன்னும் சில விருப்பங்கள் கோரிக்கைகள் கூட இருக்குது. அது இன்னும் நீங்க சென்னை நகரத்தின் வீதிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. அது என்னுடைய விருப்பம். அது ஏனென்றால் வந்து இந்த இந்த குரலும் இந்த கழகமும் வந்து வீதியில் வர வேண்டும். வீதியில் இருக்கக்கூடிய வீதியில் மக்களோடு மக்களாக இயங்கியவர்களை நீங்கள் மேடையேற்றி அரங்குக்குள் அழகு பார்த்திருக்கிறீர்கள். இப்படியான ஒன்று வந்து ஒரு 30 வருடத்திற்கு முன்பு கிடைத்திருந்தால் தமிழ் சமூகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் 30 ஆண்டு கால கழித்து தோழர் ரஞ்சித் வந்து இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் நமக்கு இருக்கிறது. திரைப்படம் அல்லது திரையுலகம் என்பது வந்து சற்று ஒவ்வாமையோடு பார்த்த காலகட்டம் ஒன்று இருக்கிறது. 90கள்லயோ அல்லது அதுக்கு பின்னாடி காலகட்டத்திலயோ சினிமாக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒவ்வாமையோடு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் அந்த அந்த ஊடகம், கலை ஊடகத்தை வந்து மக்கள் மாற்றத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வலிமை அதுக்கு இருப்பதாக அதை எடுத்து சொல்லியது தோழர் ரஞ்சித் அவர்களுடைய படைப்புகள். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. அது வந்து நான் வந்து என்ன பார்க்கிறேன்னா, அந்த காலத்துல இயக்கங்கள் வீதிகளில் பேசிய, அரங்குகளில் பேசிய அந்த அரசியல், அங்கே நிகழ்த்தப்பட்ட கலை பண்பாட்டு படைப்புகள் இன்றைக்கு திரையில வந்து கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு மாடர்ன் மீடியாக்குள்ளார அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து ஒரு விவாதமாக மாற்றிய ஒரு பெரும் பாய்ச்சல் இப்பொழுது நடந்திருக்கிறது. அந்த பாய்ச்சல் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். தமிழ் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் அந்த உரையாடல் வந்து மிக தேவையானது. அது அந்த இடத்தில் மட்டும் அவர் நின்று விடாமல் இந்த செயல்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எல்லாரையும் ஒரு மேடையில கொண்டு வர்றதற்கு இல்லைங்களா, அவங்களை வந்து எல்லாத்தையும் இணைப்பது, அந்த அரசியலை கூர்மைப்படுத்துவது, கேள்வி எழுப்புவது. நேற்று கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், அப்பா என்கின்ற அந்த கேள்வி. அது வந்து ரொம்ப முக்கியமானதான் நானும் பாக்குறேன். ஏனென்றால் வந்து நாம் கேள்வி எழுப்புவதில் எந்த தவறும் கிடையாது. கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இன்றைக்கு சமகாலத்தில் தினந்தோறும் பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். நேற்றைக்கு கூட தேனியிலே கல்லூரியிலே கொலை செய்யப்பட்ட மாணவன் மீது இன்றைக்கு வரைக்கும் அது போஸ்ட்மார்ட்டம் நடத்துவதற்கான வழி இல்லாமல், அது வந்து கொலையாக அல்ல சந்தேகப்படுகின்ற மரணமா கூட பார்ப்பதற்கு காவல்துறை தயாராக இல்லாத நிலை. அதற்காக நேற்று இரவு வழக்கறிஞர்களுக்கு மதுரைகளை தொடர்பு கொண்டு பேசி
நம்ம இன்னைக்கும் கூட நம்மளுடைய நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற அநீதியை அநீதி என்று சொல்லுவதற்கு கூட உரிமை இல்லாதல் அல்ல அதை கூட நம்மால பதிவு செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு காவல்துறையும் அரசும் அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு நடுவில் தலித் சுப்பையாவினுடைய இந்த ஆவணப்படம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மேடையில் இன்னொன்று நான் சேர்த்து பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போல இந்த மாஞ்சோலை குறித்தான அந்த ஆவணப்படத்தை வெளியில் கொண்டு வந்து அதை பலாயிரம் மக்களிடையில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பணியை நீலம் செய்திருக்கிறது. இயக்குனர் சாம் வந்து அது வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தார். அந்த படத்தை வந்து இது ஏன் நான் வந்து இந்த இடத்துல பேசுறேன்னா, அந்த படத்தை திரையிடவே முடிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. இன்னும் கருத்து சுதந்திரம் எல்லாம் இருக்குது, நாங்கெல்லாம் பாசிஸ்டுக்கு எதிர்ன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மாஞ்சோலையை பற்றி ஆவணப்படத்தை திரையிடவே முடியவில்லை. நாங்க முதல்ல திரையிடலாம்னு சொல்லி தோழர் சொன்னாரு, எங்களோட கருத்தரங்கத்தில் சொன்னாங்க திரையிடலாம்னு. ஆனால் அதை திரையிடலாம் அப்படின்னு தயாரிச்சு அது எங்களோட அழைப்பதில் போட்ட உடனே ஒரு 60 போலீஸ் வந்து இறங்கிட்டாங்க. அரங்கத்துல மொத்தம் 100 பேர் தான் உட்கார முடியும், போலீஸே 60 பேர் வந்துட்டாங்க. நம்மளுக்கு இனிமேல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்தரங்க கூட்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதுல போலீஸே முக்காவாசி வந்துருது. ஆனா அது அரசியல் மட்டும் ஆக மாட்டேங்கிறாங்க, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு இங்க சென்னையில அவங்க பண்ணப்ப கூட மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது, நம்ம கேள்விப்பட்டோம், பாக்குறோம். வேற இடத்துலயும் பதிவு பண்ண முடிஞ்சான்னு தெரியல. ஆனா அந்த சமயத்தில் இந்த இந்த தடைகளை உடைத்த நீளம் வந்து அதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து நம்ம இந்த பிரச்சனையை கூட சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் இருக்குதுங்க. இதுதான் அதனுடைய நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னே சொல்றதுக்கு துயரம் இல்லை, துயரம் சொல்லுவதற்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லாத துயரம் இருக்கிறது. வேங்க எல்லாம் என்ன சொல்றோம்னா இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இந்த சமயத்தில் வேங்க வயல் சிக்கல் சமயத்தில் தலித் சுப்பையா அவர்கள் பாட்டு எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் நான் யோசித்து பார்க்கின்றேன். விடுதலை குரல் நிச்சயமா அது வந்து ஓயவில்லை என்பதைத்தான் தோழர்கள் சொல்லுகிறார்கள். தோழர்களே, அது அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நான் தோழர் ரஞ்சித் அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வந்து நிறைய பேர் ஆவணப்படுத்தப்படாம போயிட்டாங்க. தயவு செய்து அவர்களை ஆவணப்படுத்துவதும், இன்னும் சொல்ல போனா ஆவணப்படுத்த புத்தகம் எழுதி போட்டுறோம், அந்த புத்தகத்துக்கு கதையை சொல்லிருங்க கேட்டுங்க, அது ஒரு 1000 காப்பி பிரிண்ட் பண்ணுவோம், அது பாதி வந்து அது வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா போகும், மீதி ஏதோ புத்தக கடைக்கு போய் கொஞ்ச நாள் திரும்பி நம்மளுக்கு வந்துடும், அதற்கு மேல அது போகவே போகாது. அந்த புத்தகம் மீதி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டாளர் களப்போராளியினுடைய பற்றியான நினைவுகள் அல்லது குறிப்புகள், அவரை பற்றிய நினைவு மலர், இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்தது. அதை இன்றைக்கு நவீன ஊடகத்தில், இந்த காட்சி ஊடகத்திற்குள்ளாக நீங்க ஆவணப்படுத்தும் பொழுது அது பெரும் பாய்ச்சலை தருகிறது. ஏனென்றால் என்னைக்கு இருந்தாலும் டெக்ஸ்டை விட விஷுவலா பார்க்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸும் அது கொடுக்கக்கூடிய காட்சியின் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறையும் வேறாக இருக்கிறது, வேறு அனுபவமாக இருக்கிறது. அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை யாழியும் நீளமும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். தோழர் தலித் சுப்பையா அவர்கள் உருவாக்கிய அந்த 40 ஆண்டு கால அந்த எழுச்சி குரல் என்பது இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கின்ற வகையில் இந்த ஆவணப்படம் அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.